வணக்க மக்களை, சற்றுமுன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? போட்ரா விடிய போயஸ் கார்னலிருந்து மீண்டும் ஒரு அதிமுக எம்எல்ஏ எடப்பாடியின் ஒரு பக்கா பிளான் என்ன? வாங்க வீடியோவை முழுமையாக. அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளுமே அனல் பறக்க சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதா. அந்த வகையில் தான் தமிழகத்திலே இம்முறை கண்டிப்பாக 4 முனை புட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறதா. அதாவது ஆளும் கட்சியான திமுக, ஆண்ட கட்சியான அதிமுக மற்றும் விஜயன் புதிதாக ஆரம்பித்துள்ள தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழரின் சீமானென தமிழகத்தில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் உருவாக்கி கொண்டிருக்கிறதா. இந்த வகையில்தான் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் வலு சேர்க்கும் விதமாகத்தான் எடப்பாடி அவர்கள் மாற்றுக் கட்சியை தங்கள் கட்சி பக்கம் இணைக்கான வேலைகளை தொடங்கிவிட்டார். அந்த வகையில்தான் அதாவது போயஸ் கார்னலிருந்து ஒரு எம்எல்ஏவை உருவாக்கினால் அது சிதறிய வாக்குகளை கண்டிப்பாக ஒன்றிணைக்கவும் ஓபிஎஸ் தினகரன் உள்ளிட்டவர்களுக்கெல்லாம் ஒரு செக்மேட் வைக்கவும் முடியும் என இபிஎஸ் அவர்கள் தரப்பு நம்புவதாக பேசப்பட்டு வந்ததா. அதாவது தமிழக அரசுகளில் போயஸ் கார்டன் என்பது வெறும் கட்டிடம் மட்டுமல்ல, அது பல சதாப்தங்களை தமிழகத்தை ஆட்சி செய்த அதிகாரத்தின் அடையாளமாகத்தான் காணப்படுகிறதா. அதாவது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு அந்த இல்லத்தில் அரசியல் வாரிசு யார் என்ற கேள்வி நீண்ட நாட்களாகவே விடைதெரியாமல் இருந்து வந்தது. தற்போதைய அதிமுகவின் வாக்கு வங்கியை வலுப்படுத்தவும் பிரிந்து கிடக்கும் தொண்டர்களை ஒன்றிணைக்கவும் தான் ஜெயலலிதாவின் இரத்த உறவான தீபாவை மீண்டும் களமிறக்க அதிமுக தலைமை திட்டமிட்டுள்ளதாக வரும் செய்திகள் தான் தமிழக அரசியலிலே ஒரு புதிய பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தற்போது சந்தித்து வரும் ஒரு மிகப்பெரிய சவால் வாக்குகள் சிதறுவதுதான். ஒருபுறமோ சசிகலா, மறுபுறம் பன்னீர்செல்வம் என அதிமுகவின் ஒரு பாரம்பரிய வாக்குகள் 3-4 திசைகளில் பிரிந்து கிடப்பது என்பது வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு கண்டிப்பாக ஒரு பின்னடைவை ஏற்படக்கூடிய வகையில்தான் இந்த வாக்குகள் பிரியும் என்பதை மக்கள் நல்லாக புரிந்திருக்கிறார்கள். அதாவது இரத்த உறவான தீபாவை முன்னிறுத்துவதன் மூலம்தான் அம்மாவின் உண்மையான வாரிசு எங்களோடு தான் இருக்கிறார் என்ற பிம்பத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்பு உருவாக்க முயல்கிறதா. இது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் பக்கம் இருக்கும் தொண்டர்களை தங்கள் பக்கம் இழுக்க உதவும் ஒரு ராஜதந்திரமாக இதை பார்க்கப்பட்டு வருகிறதா. அதாவது இந்த அரசியல் நகர்வு என்பது மிக முக்கியமான கட்டம். பன்னீர்செல்வம் போட்டியிடும் தொகுதியிலே தீபாவை அவருக்கு எதிர்கால களம் இறக்குவதுதான். குறிப்பாக போடி அல்லது ஆண்டிப்பட்டி போன்ற தொகுதிகளில் தீபா போட்டியிட்டால் அது ஓபிஎஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கும். தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ்க்கு இருக்கும் அந்த செல்வாக்கை உடைக்க முகச்சாயல் கொண்ட தீபாவை விட சிறந்த வேட்பாளர் யாரும் அங்கு நிறுத்த முடியாது என்று அதிமுக தலைமை திட்டம் தீட்டி வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதா. இந்த தீபாவை கண்டிப்பாக ஆண்டிப்பட்டியிலோ அல்லது போடி தொகுதியிலோ ஓபிஎஸ்க்கு எதிராக நிற்க வைத்தால் கண்டிப்பாக அதிமுகவின் வாக்குகள் என்பது கண்டிப்பாக இம்முறை அதிமுகவுக்கு மட்டுமே விடும். அதனைத் தொடர்ந்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் எல்லாம் பெரும் குழப்பத்தில் இருந்து வருவார் என்பது கூறப்படுகிறதா. இந்நிலையில் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓபிஎஸ்ஸின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும், அவருடைய அரசியல் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பது ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.